ஸ்ரீ பேச்சு மஞ்சோட நேரலை அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமர் குமரன் பேசுகிறேன். 2024ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் மகர ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். மகர ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சனி 2இல் ஆட்சி பெற்று இருப்பது, அதே மாதிரி நாளுக்குடைய செவ்வாய் நீசமாய் இருப்பதும், சற்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அது சிறு வயதினரும் சரி, பெரியவரும் சரி, கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நாளுக்குடைய நீசமாவதில் மெயினாக தாயார் தகப்பனாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும். மகராசினியர்களுக்கு தாயார் தகப்பனாருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பெரியவங்களை கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனைகள் உடனே ஆஸ்பத்திரியில் போய் வைத்திய செலவு பார்த்தீங்கன்னா வேறு பெரிய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு வேலையில் நல்லாயிருக்கும். ஏன்னா ராசியை குரு பார்ப்பதும், 5லிருந்து குரு பார்ப்பதும், 9ஆம் நாள் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் தந்தை வழியுள்ள பல நன்மைகள் ஏற்படும். அதே 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது மகராசி நேயர்களுக்கு வயதானவர்கள் ஆன்மீக பயணம், தெய்வ வழிபாடு இந்த ஈடுபாடில் ஈடுபடும் போது நல்ல ஆரோக்கியத்துக்கு மேன்மையை ஏற்படுத்தும். அதே மாதிரி படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதையும், உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வெளியூர் சென்று படிக்கக்கூடியதும், ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடியதையும் உண்டாக்கும். அரசு துறையில் சார்ந்தவர்கள் புறாமே நல்லாயிருக்கும். வேலைவாய்ப்பு ஏற்கனவே இருப்பவர்களுக்கு பதவி மாற்றம், இடம் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த கார்த்திகை மாதம். அதே இந்த கார்த்திகை மாதம் வேலையை தேடுபவர்களுக்கு நல்ல புதிய வேலை அமையக்கூடியதையும், தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையில் வேலை தேடுபவர்கள் இந்த மாதம் ஒரு அடித்தள மாதமாக அமையும். அதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். வேலையுள்ள பெண்மணிகள், அது ஐடி, சாஃப்ட்வேர் எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு அவரவர் எந்த துறையில் இருக்கிறார்களோ அந்த துறையை சார்ந்தவர்கள் பூராமே நல்ல முன்னேற்றங்களும், பதவி உயர்வு, இடமாற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய பேர் இந்த மகர ராசி பூராமே இந்த ஏற்றச்சனில் வதங்கி கொண்டு இருக்கும்போது பல கஷ்டங்கள், இன்னல்களை சந்தித்தவர்கள் பூராமே இப்போ வீடு வாசல் கட்டக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். அதுக்குண்டான மாதமாக அமையும் கார்த்திகை மாதம். அதாவது இடம்பொருள் வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை இடம்பொருள் வாங்கக்கூடிய யோகத்தையும், அல்லது புதிய வீடு கட்டின வீடு வாங்கக்கூடிய யோகத்தையும் உண்டாக்கும். சுக்கிரன் 12ல் இருப்பது கலைத்துறை சார்ந்தவர்கள் புறமே நல்லாயிருக்கும். கலைத்துறையில் 5 குடையன் சுக்கிரன் 10 குடையன் 12ல் போய் மறைவு பெற்றது எதிர்பாராத வரவுகளையும் எதிர்பாராத தனலாபத்தையும் ஏற்படுத்தும் கலைத்துறையினர்களுக்கு. அதேமாதிரி தங்கம், ஆடை ஆபரணங்கள் சார்ந்த துறைகள் புறமே நல்லாயிருக்கும், முன்னேற்றங்களுக்கு உண்டாக்கும். அதே இது இந்த ஜாதகத்துடைய அமைப்பு கணவன் மனைவி ஒற்றுமையை ஏற்படுத்தும். இந்த அமைப்புகளை உண்டாக்கும் இந்த ராசி நேயர்களுக்கு. இந்த ராசிக்கு, மகர ராசிக்கு காலபைரவரை வணங்குவதும், பெருமாளை வணங்குவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமர் குமரன். நன்றி, வணக்கம்.